அன்பான டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் என்றால் என்ன, 5 சிறந்த பாலிடெக்னிக் படிப்புகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிறந்த 5 பாலிடெக்னிக் படிப்புகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய பாலிடெக்னிக் கோர்சஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், இதுதான் இன்றைய தகவல்கள். சரி, பாலிடெக்னிக் படிக்கணும்னா நம்ம என்ன படிச்சிருக்கணும்? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10ஆம் வகுப்பு குறைந்தபட்சம், அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு இருந்தாலே போதும். அப்போ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் பாடம் பயிற்சியாக கிடைக்கிறது. 12ஆம் வகுப்புனா 2 ஆண்டுகளில் நீங்கள் பாலிடெக்னிக் படிப்பை முடிச்சுக்கலாங்க. சிறந்த 5 பாலிடெக்னிக் படிப்புகளாக என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பிளேஸில் முதல் இடத்துல சிறந்த 5 பாலிடெக்னிக் படிப்புகள் தமிழகத்தில் இருப்பதில் இடம்பெறுவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை சார்ந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நிறைய படிப்புகள் வந்தாச்சு, ஆனாலும் மெக்கானிக்கல் முதல் இடத்துல இருக்குது. அதனை சார்ந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இசிஇ பாடம் தான் 2வது இடத்துல இருக்குது. அதனை தொடர்ந்து சிவில் இன்ஜினியரிங், இது எப்பொழுதுமே மாஸ் குறையாத இடத்திலேயே தொடர்ச்சியாக நீடிக்கிறது. அதற்கடுத்து 4ஆம் இடத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாடம் நல்ல வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்குவதால் 4ஆம் இடத்தில் இடம்பெறக்கூடிய பாடமாக டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்கிற பாடம் இடம்பெறுகிறது. இதனை தொடர்ந்து 5வது இடத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை வாங்கி தரும் அளவில் இடம்பெறக்கூடியது EEE என்கிற பாடம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த படிப்பும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வழங்கி தரக்கூடியதாக இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம், இசிஇ படிக்கலாம், அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணலாம், EEE ஜாயின் பண்ணலாம், இதனை சார்ந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் அரசு பாலிடெக்னிக் காலேஜஸ் எத்தனை இருக்குது, அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் எத்தனை இருக்குங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். அரசு பாலிடெக்னிக்னு பார்த்தீங்கன்னா 57 இடங்களில் இருக்குது. தனியார் பாலிடெக்னிக் 300 இடங்களுக்கு மேலே இருக்கின்றது. அட்டானமஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி பெற்ற பாலிடெக்னிக் 13 இடங்களில் இருக்குது. அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 34 இடங்களில் இருக்குது. அஃபிலியேட்டட் பாலிடெக்னிக் அதர் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாலிடெக்னிக். ஏகப்பட்ட பாலிடெக்னிக் காலேஜஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சரி, எப்படி நம்ம பாலிடெக்னிக்கு டிப்ளமோ கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது? 10வது பாஸ் பண்ணிட்டோம், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோன்னா டோட்டுங்கிற இந்த திரையில் இருக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அந்த நேரத்தில் உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களோட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணலாம். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜாப்ஸு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை டிப்ளமோ கோர்ஸஸையே வழங்குது. இதனை சார்ந்து டிப்ளமோ முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுவது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. பாஸ் பண்ணின உடனே, டிப்ளமோ முடித்த உடனே அது நாட்ஸ் போர்ட்டல் நம்மளுக்கு சிறப்பாக வழங்குது. அரசு வெளியிடக்கூடிய அனைத்து இடங்களிலுமான பாலிடெக்னிக் அப்ரெண்டிஸ்ஷிப் வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நாட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனேயே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அதற்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணி 1 வருட எக்ஸ்பீரியன்ஸை அப்ரெண்டிஸ்ஷிப்பில் கேதர் பண்ணலாம். மேலும் பல நல்ல தகவல்களை வழங்க டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் சேனல் காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி.